ஹாய், இன்றைக்கி நம்ம தக்காளி பச்சடி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் கீழே இண்டிகேட் பண்ணியிருக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பேன் எடுத்துக்கலாம். மஸ்டர்ட் சீட்ஸ், கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன்ஸ், அதை வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வேண்டாம், ஓரளவுக்கு வதக்கினா போதும். இப்போது இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நம்ம ரைஸோட சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. எங்கேயாவது வெளியில் போயிருக்கோம், சீக்கிரமாக நம்ம வீட்டுக்கு வந்தோடனே என்னடா பண்ணுறது அப்படின்னு இருந்தோன்னா ஜஸ்ட் இதை பண்ணிவிட்டு சாப்பிட்டோன்னா செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம சோப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, டொமேட்டோஸ், ஒரு 4 டொமேட்டோஸு. ஸோ அதை வந்துட்டு நான் இதோடு சேர்த்திக்கிறேன். நல்ல நாட்டு தக்காளியாக இருந்ததுன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஸோ இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் வந்துட்டு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வாட்டி விட்டுக்கோங்க. தென் நம்ம ஒரு டீஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுடரும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் ஆட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1 மினிட் வதக்கி விட்டுட்டு நம்ம நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு ஜஸ்ட்டு குத்தி விட்டால் கூட பரவாயில்ல, நம்ம தக்காளி ரொம்ப ஹார்டாக இருந்தது அப்படின்னா. இப்போது நான் வந்துட்டு இதில் ஒரு 1/2 டம்ளர் வந்துட்டு தண்ணி சேர்த்திருக்கிறேன். தண்ணி சேர்த்திட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட்டு எடுத்து மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். அங்கே ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா உங்களோட தக்காளி பச்சடி ரெடி. இது வந்துட்டு நீங்கள் சாதத்தோடு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.